நீயும் நானும் ஒண்ணு, இது காந்தி பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்து சொல்லியிருக்காங்க. என்ன மதன் சொல்றேன்னு தானே கேட்குறீங்க. கிட்டத்தட்ட அதை தான் மீன் பண்ணியிருக்காரு. நீயும் நானும் இனிமே ஃப்ரெண்ட்ஸுப்பா, நம்ம ஏன் தேவையில்லாம அடிச்சுக்கணும், இந்தியாவும் அமெரிக்காவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்லாம் வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல நாகராஜன் வந்து கோவமா நின்றுட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு என் மேல என்ன கோவப்படுறீங்கிற மாதிரி இந்தியாவும் அமெரிக்காவும் நேத்திக்கு வரைக்கும் 50% டாக்ஸுங்க. இந்தியா மேல எதை வித்தாலும் 50% டாக்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்தியா பதிலுக்கு அமெரிக்கா மேல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் மேல 26% டாக்ஸ் எல்லாம் பதிலுக்கு நம்மளும் பழி வாங்குற மாதிரி போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து ரெண்டு கண்ட்ரியும் ஓகே 2026ல சைனா ஒரு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யூரோப் வந்து அமெரிக்காவோட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. இந்த நிலைமையில நம்ம வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டு தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது பெட்டர் அப்படிங்கறத உணர்ந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இந்தியா அண்ட் யூஎஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ். நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் வந்து ரொம்ப நாளா வாக்கியா தகராறுல இருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து நான் வந்து பெரிய ஆளு, நான் ஒரு கெத்தான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட யார் பிசினஸ் பண்ணாலும் நீங்க தாண்டா எங்களுக்கு வரி கட்டணும்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு வரியை ஏத்திட்டு இருந்தாரு. அதுல இந்தியா வந்து நம்ம ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ட்ரம்ப் வந்து அமெரிக்கா வந்து நம்மளை வெறுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆர் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா அந்த காலகட்டத்தில இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கோம். ஓகேவா? ட்ரம்ப்புக்கு வந்து இது உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரஷ்யா வந்து அமெரிக்கா சொல்றத கேட்க மாட்டாங்க, ஏய் பட அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன் ரஷ்யா இவ்வளவு திமிரா தைரியமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு பெரிய பவர் வந்து அவங்க கூட இருக்காங்க, சைனா மாதிரி ஒரு பெரிய பவர் இருக்காங்க. இந்தியா வந்து ரஷ்யா கூட இன்னைக்கு நேத்திக்கல பல வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ராணுவத்தை வந்து பல நாள் வந்து சப்போர்ட் பண்றது ரஷ்யா தான் இன்னைக்கு வரைக்கும். சோ இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை வந்து எதுக்காகவும் டைல்யூட் பண்ண மாட்டோங்கிறது இந்தியாவோட ஸ்டாண்டா இருந்துச்சு. அதனால அமெரிக்கா கண்ணு இது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது உருட்டி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, நம்ம மேல டாக்ஸ் ஏத்துனாங்க. 50% வரைக்கும் நம்ம நாட்டு மேல டாக்ஸ் போட்டாங்க. which means நம்ம ஊர்ல திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், அந்த பனியன் கம்பெனில இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், இந்த ஷ்ரிம்ப் ஃபார்ம் வைக்கிறவங்களா இருக்கட்டும், மீன் பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்புறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பெரிய கம்பெனி பண்ணுவோம். ஆனால் அதை வேலை பார்க்கறது யாரு? பாமர இந்தியன்ஸ் தானே. சராசரியான தமிழர்கள், இந்தியர்கள், இவங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து கை வச்சாரு. அமெரிக்காவுக்கு நீங்க அனுப்புறீங்கல்ல, உங்க மேல எல்லாம் 50% டாக்ஸ் அப்படின்னு போட்டாரு. அப்படி டாக்ஸ் போட்டாருன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு மீன் வந்து இல்ல ஒரு துணி வந்து 100 ரூபாய்க்கு அமெரிக்கால போய் வித்தாங்கன்னா அது மேல 50% காசை போட்டு 150 ரூபாவா 50 ரூபாய் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும், அமெரிக்கன் கவர்மெண்ட். நீ குட்டை வைக்கணும்னா அப்ப மக்கள் எப்படி 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்குவாங்க? ஏன்னா பங்களாதேஷும் சரி, தாய்லாண்டும் சரி, நேபாளும் சரி நம்மளோட கம்மியான காசுக்கு இதெல்லாம் வித்துட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ நம்ம ஊர் பிசினஸ் அடி வாங்குது. பிசினஸ் அடி வாங்குச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பனியன் தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடியவங்க, அரிசி விவசாயம், பாஸ்மதி ரைஸ், அந்த அரிசி, அப்புறம் நம்ம ஊர்ல சென்னையை சுத்தி வந்து நிறைய இந்த நட்டு போல்ட் எல்லாம் ஸ்பேர் பார்ட் செய்யக்கூடிய கம்பெனிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அது மீனவர்கள், ஷ்ரிம்ப் ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அடி வாங்கினாங்க. ஓகேவா? ஒரு வருஷமா இந்த பஞ்சாயத்து நமக்குள்ள போய்கிட்டே இருக்குது. ட்ரம்ப்பும் நம்ம மேல டாக்ஸ் ஏத்திட்டே போயிட்டு இருக்காரு, இந்தியாவும் விடாம பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலி ரெண்டு கண்ட்ரி இப்போ பேசி இல்லப்பா நம்ம ஒரு டீலுக்கு வருவோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த டீல் வந்து என்னைக்குனாலும் சைன் ஆகும்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் போன வருஷம் நான் வந்து மேலேயே சொல்லிட்டேன் இந்த டீல் சைன் ஆகும்னு. நான் எதிர்பார்த்தது தீபாவளியில என்ன கொஞ்சம் தள்ளி போய் வேலண்டைன்ஸ் டேக்கு சைன் ஆகுது. பரவாயில்ல, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிப்ரவரி அன்னைக்கு சேர்றது நல்ல விஷயம் தானே. ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணது, நம்ம சேனல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட் தான். நீங்க போய் அந்த வீடியோ பாருங்க, நான் சொல்லியிருப்பேன் அப்பவே. எதிர்பார்த்தது தான். அதனால தான் நான் ஷேர்ல எல்லாம் கரெக்டா அந்த அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனில அடி வாங்கிட்டு இருந்துச்சுல, போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு நல்லா காப்பாத்தி விட்டாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.